அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறளாக ஒரு அற்புதமான திருக்குறள். அது கந்த புராணத்தோடு எவ்வாறு பொருத்தமுடையதாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முழுவதையும் பார்த்து ரசியுங்கள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இது வள்ளுவருடைய திருக்குறள். கொக்கு அப்படின்னா அது ஒரு பறவை. கொக்கு என்ன பண்ணால் தண்ணியில் ஒத்த காலில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குங்க. நின்றுக்கிட்டே இருந்து சிறிய மீன்கள் வரும், அதை கண்டுக்காது. ஏன்னா அது பசிக்கு போதுமானதாக இருக்காது. அப்படியே அமைதியாக ஒத்த காலில் நிற்கும். ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி சின்ன சின்ன மீன்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். பெரிய மீன் வரப்போ படக்குன்னு ஒரு கொத்தி சாப்பிட்றோம். இது எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, பகைவர்கள் சின்ன சின்ன துருப்புகள் செய்திகளுக்கு அமைதியாக இருப்பார்கள். அந்த செய்திகளையெல்லாம் சேகரித்து கொண்டு திடீரென்று எதிரியை தாக்கி அழிப்பார்கள். அதான் காலமறிதல்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை சொல்கிறார் வள்ளுவர். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இதை அப்படியே மாற்றுங்க. காஞ்சி பெரியவர் சொல்லுவார், இப்போ முருகப்பெருமான சேவல் வந்து கொக்கர்கோ அப்படின்னு ஏன் கத்துது அப்படின்னா, கொக்கு அரு கோன். கொக்கு அப்படின்னா மாமரங்க. மாமரத்தை இரண்டாக பிளந்த அரசன் யாருன்னா முருகப்பெருமான். ஏன்னா சூரபத்மன் கடைசியில் முருகப்பெருமானுடன் போரிட்டு தோல்வி அடைந்து ஒரு மாமரமாக நின்றான். அப்போ முருகப்பெருமான் தன்னுடைய அன்னையார் கொடுத்த மிகப்பெரிய சக்தி வேலையை அந்த மாமரத்தின் மீது ஏவ அப்படியே மாமரம் ரெண்டாக பிளந்து ஒரு பகுதி சேவலாகவும் இன்னொரு பகுதி மயிலாகவும் மாறியது அப்படின்னு கந்த புராணத்தில் சொல்கிறாங்க கச்சியப்ப சிவாச்சாரியார். இப்போ இந்த இடத்துல கொக்கு அப்படின்னா மாமரங்க. வள்ளுவர் சொன்ன கொக்கு வந்து பறவை, இது வந்து மாமரம். இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஐடியா பண்ணலாம் பாருங்க. இது என்னுடைய சொந்த கருத்து மட்டுமே. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கொக்கு மாதிரி அமைதியாக இருக்குன்னா கொக்கு பறவை. இந்த இடத்துல கொக்க மாமரம் நினைங்க. மாமரம் என்ன செய்யும் அப்படின்னா வருஷம் பூரா அமைதியாக இருக்கும். ஏன்னா வருஷம் பூரா காய் இருக்காதுங்க. ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் தான் காய். மீதி 9 மாதம் அப்படியே பூவாக இருக்கும், வெறுமரமாக இருக்கும், பூவாகும், அப்புறம் சின்ன பிஞ்சாகும், அப்புறம் காயாகும், அப்புறம் தான் கனியாகும். அவ்வாறு கனியாகின்ற வரை அந்த மாமரத்தை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே இருக்கும். கனியாகின்ற பொழுது இப்போது பங்குனி சித்திரை மாதம்லாம் மாம்பழம் வருது இல்லைங்களா? அப்போ தான் மற்றவர்களுடைய கண் அதன் மீது பட்டு அந்த பழங்களை எல்லாம் பறிப்பார்கள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து. வளர்ச்சி அடைகின்ற காலத்திலே அமைதியாக மாமரம் இருக்கும். அப்புறம் என்ன செய்வாங்கன்னா மற்றதன் அப்படிங்கிற பெரிய மற்ற அதன் அப்படின்னா அதையே குறிக்கும். மற்றதன் மற்ற பொருள்கள். அப்புறம் தான் அந்த மாமரத்தை தாக்குவாங்க. எவ்வளோ அற்புதம் பாருங்கள். ஆனால் வள்ளுவர் இந்த அர்த்தத்தை சொல்ல, வள்ளுவர் முதல்ல சொன்ன அர்த்தத்தால் சொல்லியிருக்கார் கொக்குமார் அமைதியாக இருக்குன்னு. ஆனால் இலக்கியங்கள் என்பது ஒரு நீர் மாதிரிங்க. அது பாத்திரத்தில் ஊற்றுகின்ற பாத்திரத்தின் அளவையே பெறும். அது மாதிரி இலக்கியம் என்பது நாம் ரசித்து மகிழ்வதற்கும் நல்ல கருத்துக்களை அடைவதற்குமான ஒரு அருமையான வழி. ஆகவே சூரபத்மன் வதையோடு அந்த திருக்குறளை ஒப்பிட்டு பார்க்கலாம், கொக்கோடையோ ஒப்பிட்டு பார்க்கலாம். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள் வள்ளுவர். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. ஆகவே வாய்ப்பு வருகின்ற வரை கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும். வாய்ப்பு வந்த பிறகு அதை எக்காரணம் கொண்டும் அவரிடாமல் இருக்க வேண்டும் என்பதே வள்ளுவரின் கருத்தாக. நன்றி. ஓம் நமக் சிவாய. கண்ணப்பநாயனார் புராணம். திண்ணன் என்ற ஒரு வேட்டுவன் இருந்தார். அவர் வேட்டு பணிக்காக வேடர்குல பணிகளை செய்வதற்காக விலங்குகளை வேட்டையாடுவதற்காக தினமும் காட்டுக்கு செல்வார். அவ்வாறு செல்கின்ற பொழுது ஒரு மலை உச்சிக்கு ஒரு முறை சென்றார். அந்த இடத்திலே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்துக்கு பேர் கூட அவர் சிவலிங்கம் தெரியாது. சிவலிங்கம் வந்து தலையில் குடுமி வச்ச மாதிரி இருக்கிறனால குடுமிச்சாமி என்று சொன்னார் திண்ணன். அதுக்கு எப்படி வழிபடுறது அப்படிங்கிறது கூட தெரியல. அதற்கு முன்னால் அந்த இடத்துல ஒரு சிவனடியார் இருந்து அந்த சிவலிங்கத்துக்கு தேவையான பணிவிடைகளையும் பூஜைகளையும் செய்துவிட்டு கிளம்பி விடுவார். இவர் என்ன பண்ணார், அதை பார்த்துட்டு சிவனுக்கு பசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகளை வேட்டையாடி அந்த இறைச்சியை கொண்டு வந்து வச்சாருங்க. அடுத்தது காட்டு பூக்களை எல்லாம் கொண்டு வந்து மேலே போட்டார், இலைதலையெல்லாம் போட்டார். தன்னுடைய வாயில் தண்ணி கொண்டு வந்து அப்படியே சிவலிங்கத்து மேலே அபிஷேகம் பண்ணார். இதையெல்லாம் அந்த சிவனடியார் மறைந்து நின்று பார்த்து கொண்டே இருக்கின்றார். அப்போ திண்ணன் சென்று போனோன்னே உடனே இறைவன்கிட்ட போய் அழுகிறார். ஐயா இறைவா, உன்னை இவ்வளவு அவமானப்படுத்துகிறானே திண்ணன், எவ்வாறு இறைவனை வழிபட வேண்டும் என்று தெரியாமல் வழிபடுகின்றானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டோன்னே அசரீரி சொல்கிறது, சிவனடியாரே, திண்ணன் வந்து உண்மையான பக்தன். நாளை அவன் என்ன செய்கிறான் என்பதை நீங்கள் மறைந்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிச்சு. உடனே அடுத்த நாள் திண்ணன் அப்படியே வராரு. இறைச்சி எடுத்துக்கிட்டு காட்டு தலை இலையெல்லாம் பறிச்சுக்கிட்டு பூக்களையெல்லாம் பறிச்சுட்டு வந்தார். வந்து எல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணுறாரு, இறைச்சி வைக்கிறாரு, படைக்கிறாரு. அப்போ இறைவனுடைய இந்த லிங்கத்தில் ஒரு கண், அந்த கண்ணிலேருந்து ரத்தம் அப்படியே கொட்டுதுங்க. இதை பார்த்தோன்னே அப்படியே திண்ணன் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்றாரு. ஐயோ ரத்தம் கொட்டுதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுற நிற்கல. இன்னும் தன்னுடைய கையில் வைத்திருந்த அந்த அம்பை எடுத்து அப்படியே அவருடைய கண்ணை நோண்டி அப்படியே சிவலிங்கத்தின் மேலே அப்பறாருங்க. அப்படியே அந்த ரத்தம் நின்றுது. அப்பா நின்றுச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணில் வடிகின்ற அந்த ரத்தத்தை கூட பொருட்படுத்தாமல், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு அப்படி சொன்னார் பார்த்தீங்களா? அன்புடையவர்கள் தன்னுடைய எலும்பை கூட எடுத்து மற்றவங்களுக்கு, உடம்பில் இருக்க உறுப்புகளை கூட எடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்பொழுது இறைவனுடைய திருவுடையால் முடியவில்லை, மற்றொரு கண்ணிலிருந்து ரத்தம் வழிந்தது. உடனே அம்பு எடுத்து அந்த கண்ணை
மற்றொரு கண்ணை பேத்து வைக்கலான்னு போகிறப்ப அது அடையாளம் தெரியும். கண்ணை நோண்டிட்டோம்னா கண்ணு தெரியாது இல்லைங்களா? அதனால் தன்னுடைய காலை தூக்கி அந்த இறைவனுடைய கண் ரத்த வடிதல் இல்லையா அந்த கண்ணில் வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை நோண்ட போகிறாருங்க. என்ன ஒரு முரட்டு பக்தி பாருங்க. அப்பொழுது இறைவன் தோன்றி கண்ணப்பா அப்படின்னாரு. அவருடைய பேர் திண்ணன். இறைவனுக்கே கண்ணு கொடுத்தார் கண்ணப்பன். எவ்வளோ பெரிய பக்தி பாருங்க. அதுதான் அன்பிற்கு முண்டு அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. அப்போ இறைவனை நாம் எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம். நான் மந்திரம் சொல்லி தான் வணங்கணும், இந்த அபிஷேகம்லாம் செஞ்சு தான் வணங்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. மனதளவிலேயே இறைவனை நினைத்தால் இறைவன் எங்கிருந்தாலும் உங்களிடத்தில் ஓடோடி வருவார் உதவி செய்வார். ஆகவே இறைவன் அடியவர்க்கு அடியவன். மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உண்பரையார் கலக்க கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்றும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு மாணிக்கவாசகர் இறைவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு கண்ணீர் சிந்துகிறார். ஆகவே இறைவன் அடியவருக்கும் அடியவன், எளியவனுக்கும் எளியன். ஓம் நமக் சிவாய்.